ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். நிறைய பேர் கீமா ரெசிபி போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த கீமா ரெசிபி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த அளவுக்கு ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. இது சிக்கன், மட்டன், பீஃப், ஃபிஷ்ஷு இப்படி எதுனாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பீஃபில் செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஒரு 3/4 கிலோ கறி எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கறி வாங்கும் போதே கொத்துக்கறி மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா கொஞ்சமாக போட்டு மிக்சர் ஜாரில் கொரப்பாக அரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்துலையோ அல்லது குக்கர்லையோ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு 4-5 வெங்காயம் போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு கறி எடுத்திருக்கேன். அதனால் இந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு கறி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்ல பொன்னிறமாகி நல்லா செவந்து இந்த மாதிரி நிறம் மாறி நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் தான் கீமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ கறி எடுக்கிறீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு விழுது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 5 தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சாப்பரில் கட் பண்ணதுனால இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். அப்படி இல்லைனா மிக்சர் ஜாரில் போட்டுட்டு கொரப்பாக அரைச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துறாதீங்க. ரொம்ப நைஸாக அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியிலேருந்து வெளியாகக்கூடிய ஜூஸ் எல்லாம் வற்றிட்டு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயம் வர்றது வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். 3/4 கிலோ கறிக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி, அதாவது சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க தேவையான மசாலா பொருட்கள். இது எல்லாத்தையுமே சேர்த்து செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலா எல்லாத்தையும் 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் சொன்னது மாதிரி சிக்கன், மட்டன், பீஃப், ஃபிஷ்ஷு இப்படி எதில் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் எலும்பு இல்லாத கறியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போடுறேன், பத்தாட்டி பார்த்துட்டு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒவ்வொன்றுத்தையும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி செய்யும் போது தான் கீமா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், நல்லா வதக்கி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்துக்கறி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் அல்லது எலுமிச்சப்பழ சாறு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வினிகர் அல்லது எலுமிச்சப்பழ சாறு சேர்க்கறதுனால லைட்டான ஒரு புளிப்பு சுவை இருக்கும். சீக்கிரமாகவே வெந்து நல்ல கறி சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. கொத்துக்கறியாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இதில் நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ குக்கரோட மூடி போட்டு நல்லா ஒரு 5 விசில் போல் விட்டுக்கலாம். சிக்கனாக இருந்தால் 2 விசில் விட்டுக்கோங்க. மட்டனாக இருந்தால் 5 விசில் விட்டுக்கோங்க. பீஃபாக இருந்தாலும் 5 விசில் விட்டுக்கோங்க. இதுவே மீனில் செய்கிற மாதிரி இருந்தால் விசில் எதுவும் விட தேவையில்லை. மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ ஒரு 5 விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீமா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கறி நல்லா வெந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த பக்குவத்துக்கு போதும்னா இப்படியே நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு கலரி விட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் இந்த கீமா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா வறுத்த கொத்துக்கறி மாதிரி இருக்கும். அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை சாதத்தோடலாம் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எலும்பு இல்லாமல் அதே நேரத்தில் நல்லா கறி சாஃப்டாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.